ஹே காய்ஸ், நம்ம இப்போ வந்து டூரிஸ்ட் புது மாடல் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கணேஷ் கார்ஸ் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த பழைய காருக்கு வந்து நம்ம சர்வீஸ் விடுறதுக்காக வந்திருக்கோம். 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். அதனால நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க கணேஷ் கார்ஸ் வந்திருக்கோம். இது வந்து எங்க இருக்குன்னா, சென்னை டு வேலூர் வெள்ளகேட் ரோடு பிரிட்ஜ் இறங்கின உடனே இருக்கு. நம்ம ஊர்ல இந்த ஒரு ஷோரூம் தான் வந்து நம்மளுக்கு கார் எடுக்கணும் அப்படின்னா இருக்கு. இதுதான் அந்த ஷோரூம். இங்க தான் போயிட்டு நம்ம கேட்க போறோம். இங்க போய் கேட்டு நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து இப்போ புதுசா வந்திருக்க டூரிஸ்ட பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து கொஞ்சம் டஸ்டா இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்குங்க. நைட் வீடியோவுமே நான் காமிக்கிறேன். இதுல வந்து 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. பழசுக்கும் புதுசுக்கும் சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பாடி குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா சேஃப்டி வைஸ் வந்து கண்டிப்பா அந்த காருக்கும் இந்த காருக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸ்லாம் வந்து நார்மல் வீல்ஸ் மாதிரி தான் தராங்க. அதுக்கப்புறம் இந்த எல்இடி லைட் டிசைன் மட்டும் மாத்திருக்காங்க. பின்னாடி வந்து லைட் பார்க்கறதுக்கு நைட்ல அழகாவே இருக்கு. முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ்வலா வந்து ஹாலஜன் இல்லைன்னா வந்து எல்இடி தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஃபாக் லைட் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் ஃபுல்லாவே. பழசு வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். 3 சிலிண்டர் வந்து நிறைய கார்ஸ்ல வந்திருக்கு. ஆனா டாக்ஸி மாடல்ல 3 சிலிண்டர் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓட்டும் போது பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரில. ஆனா சில பேர் நாய்ஸ் மட்டும் இருக்கா மாதிரி சொல்றாங்க எக்ஸ்ட்ரா. அது வந்து போக போக தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தோம்னா வந்து யூஸ்வலா நம்மளுக்கு பழசுல வந்து ஆர்பிஎம் இருக்காது. வெறும் நம்மளுக்கு ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க வந்து நம்மளுக்கு ஆர்பிஎம்மும் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த இந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நார்மலா பார்க்கறத விட நல்லா இருக்கு. இதுல வந்து அந்த கம்பெனி ஃபிட்டட் கிட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இந்த கிட்டு வந்து வராது. நான் நைட் வியூல ஒரு கார் காமிக்கிறேன், அதுல வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி காமிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து இவங்க போட்டிருக்காங்க. இங்க வந்து ஏசி கண்ட்ரோல். இதுல நாபு மாதிரி கொடுக்காம இப்ப கட்டாலெல்லாம் வரா மாதிரியே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சீட் வந்து ஃபுல்லாவே ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மற்றபடி பழைய இதுல இருக்க மாதிரியே தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் எலக்ட்ரிக்கல் இல்லைனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காதது பெரிய இது மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஈச் டைம் இதை இது பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இது வந்து நீங்க இப்படி மேனுவலா இப்படி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஒரு ஸ்டிக் கொடுத்துருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எலக்ட்ரிக் இல்லைனாலும் ஸ்டிக்குன்றது வந்து 2025ல கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஏர் பேக் வந்து 6 ஏர் பேக் வந்துச்சு சேஃப்டிக்கு. மற்றபடி வேற டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தா பெருசா வேற எதுவும் அவ்வளவா இல்லை. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ரியர்லயுமே வந்து டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் பெருசா நம்மளுக்கு வந்து இது இல்லை. முன்னாடி வந்து இப்ப போய் பூட் பார்ப்போம். என்னதுண்ணா? எனக்கு தெரியாதுண்ணா. செட்டு வந்து வண்டியில வரல, இவங்க தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. செட்டு வந்து வண்டியில வரலண்ணா, இவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பேனட் ஓபன் பண்ணி பார்ப்போம். ஹாட்டா இருக்கு. ஸோ இன்ஜினோட சைஸ் 3 சிலிண்டர்னால கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுமே தெரியும். கொஞ்சம் சின்னதா இருக்கு. இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸே உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் நைட் வியூலையுமே காமிக்கிறேன். இந்த இடம் வந்து ஃபுல் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டா எதனா பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஓட்டையாயிடும். சேர்லலாம் போகும்போது கண்டிப்பா இன்ஜின்ல வந்து அடிக்கும். ஸோ அதுக்கு எதனா ஒரு ப்ரொடக்டிவ் ஃபிலிம் மாதிரி நம்ம போட வேண்டியிருக்கும் கண்டிப்பா.
ஸோ இன்ஜினோட நாய்ஸ் பாருங்க, லைட்டா நாய்ஸ் வருது. இருங்க மைக்கை கிட்ட கொண்டு. ஆக்சுவலா மைக்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்றதுனால சவுண்டு கேட்காது, பட் ஆனா சவுண்டு கேக்குது லைட்டா. அதே மாதிரியே இன்ஜினோட வைப்ரேஷனுமே ஓரளவுக்கு பாருங்க. மைக் இதுல வைக்கிறேன், மைக் வைப்ரேட் ஆகுது பாருங்க. வைப்ரேட் ஆகுது தெரியும். வைப்ரேஷன் லைட்டா இருக்கு கார்ல. இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எல்லாமே கம்மியா தான் இருக்கு. இது வந்து நம்ம ஷோரூம்ல வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஷோரூம் வந்து கணேஷ் கார்ஸ், நம்மளோட காஞ்சிபுரம் டு வேலூர் ஹைவேல இருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பூட் பார்ப்போம். பூட்ல வந்து அசசரிஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்க சிஎன்ஜி போடல அப்படின்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். சிஎன்ஜி வச்சீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகும் கண்டிப்பா. ஸோ ஓவராலா பூட் ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த இடத்துல இந்த ஒயர்லாம் வந்து அப்படியே வெளியிலேயே இருக்கு. ஸோ நீங்க எதனா எடுக்கும் போதோ எதனா பண்ணும் போதோ சேஃப்டியா இது பண்ணோம், இல்லைன்னா கட் ஆயிடும். இப்போ நான் வந்து உள்ள போய் உட்காந்து காமிக்கிறேன், ஸ்பேஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி பாருங்க. ஸோ ஸ்பேசிங் வந்து நல்லாவே இருக்கு. தாராளமா வந்து கம்ஃபர்டபுளா பின்னாடி வந்து உட்கார முடியும். 3 பேர் உட்காரும் போது மேபி கொஞ்சம் இதுவா இருக்கும், பட் ஆனா கம்ஃபர்டபுளா உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்பேசிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய காருக்கும் இந்த காருக்கும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து இப்படி ஒரு கட்டிங் வந்து இது ஃபுல்லாவே வரும். ஆனா இங்க வந்து எங்க தேவையோ அங்க மட்டும் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சுருக்கி இருக்காங்க. அப்புறம் பழசுல வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல. ஆனா இதுல வந்து பிளாக்ல கொடுத்துருக்கனால சீக்கிரமா அழுக்காவாது. ஸோ இவ்வளவுதான். இப்ப நைட்டு ஒரு கார் டெலிவரி ஆகுது. அது வந்து நம்ம விஷ்ணு கார்ஸ் அங்க ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு கார் வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க. அது வந்து பார்ப்போம். சிஎன்ஜி வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட கிடைக்கல. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் தான் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு இது என்னன்னா 3 சிலிண்டர்ன்றனால அது எவ்வளோ லைஃப் வருது அப்படின்றது இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம ஓட்டும் போது தான் கம்ப்ளைண்ட்ஸ் எதனா இருக்கா எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். போக போக தான் நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து இதுவாகும். ஸோ நைட் இருந்த வீடியோவுமே காமிக்கிறேன், அதை ஃபுல்லாக பாருங்க, ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். ஷோரூம் வந்து பாருங்க, இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நிறைய கார் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. கார் வாஷ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்மளோட மாமாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து புது கார் ஆர்டர் பண்ணியிருந்தார். நம்ம கூட தான் வந்துருச்சு புது காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஷோரூமில் பார்த்துருப்பீங்க, இப்போ ஜென்ரலாக இருந்தது. ஸோ வெளியில் இப்போ வந்திருக்கு. டெஸ்ட் ட்ரைவுமே பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஓட்டுறதில் பெருசாக 4க்கும் 3க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. கார் வந்து லுக் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஓவராலாக வந்து நல்லாவே இருக்குது. ஹெட்லைட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரொஜெக்டரு, இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாக் லேம்ப் கொடுக்கல, ஷார்க் டைல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிரேக் லைட்ஸு. ஸோ பின்னாடி வந்து இந்த ரியரில் இருக்க லைட் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்போர்ட்டியாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கே. சிம்பிள் டிசைன், பிளாக் பார் கொடுத்துருக்காங்க சில்வருக்கு பதிலாக. பின்னாடி வந்து பார்க்கிங் சென்சார், ரிவர் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. கீஸ் வந்து 2 கீ ரிமோட்டோடு கொடுத்துருக்காங்க, லாக் அன்லாக் பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஷோரூமில் பார்த்ததில் கிட் பிளேயர் போட்டிருந்தாங்க, இங்கே எம்டியாக இருக்குது. ஏசி வென்ட்ஸு, கீழே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரியர் வியூ மிரரு. ஸோ சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து விண்டோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு,
ஆட்டோ ஸ்டார்ட், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த இது கொடுத்துருக்காங்க. டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு, பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் காமனாக இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். பட் ஆனால் ஓவராலாக ஏர் பேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் புதுசு வாங்குறது தான் பெட்ரு. இந்த 3 சிலிண்டர் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். பட் மாருதியோட இன்ஜின் வந்து ப்ராப்ளம் அவ்வளோவா வைக்காது. அதனால் நம்ம நம்பி வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸ்பீட் லிமிட் வந்து 80 தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பாருங்கள், இப்போ பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ரொஜெக்டர் லைட் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் பார்ப்போம். இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, நார்மலாக தான் இருக்குது. டிக்கி வந்து காலைல பார்க்கும்போது ஸ்டோரேஜ் இருந்துச்சுல்ல, இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது, நல்லாவே வைக்கலாம். சிஎன்ஜி ஃபீட் பண்ணிங்கன்னா மட்டும் ஸ்பேஸ் கம்மியாகும். இது பெட்ரோலுன்றனால கம்பெனியில் வந்து 26ன்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு மேபி 20 to 22 வரலான்னு நினைக்கிறேன். அது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கீழே வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசி மைலேஜ் எவ்வளோ வருது, ரியல் வேர்ல்டில் சிட்டிக்குள்ளே ஹைவேல எப்படி கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பழைய மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. கிரெட்டாவில் இருக்க மாதிரி நாப் மாதிரி ரவுண்ட் பட்டன் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டிஃபாகர் வந்து ஃப்ரண்ட்லேயுமே இருக்குது, ரியர்லேயுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ பட்டன்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. நான் சடனாக பார்க்கும்போது இதை பிளேயர்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏசி கண்ட்ரோலு. இப்போ மிகப்பெரிய டிபேட்டே வந்து 3 சிலிண்டர் டாக்ஸிக்கு தாங்குமா, ஓட்டலாமா, எப்படி இருக்கும் இன்ஜின் அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது போக போக தான் தெரியும். அப்புறம் இதில் முக்கியமான ப்ராப்ளம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து மெட்டல் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மெலிசான பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி இருக்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே போலாக இருக்குது. சப்போஸ் அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம மழையிலலாம் ஓட்டுறோம், சேருனா சேரு மொத்தம் இன்ஜின் பேக்குள்ளே வந்துடும். மேபி அதுக்கு எதனா ஒரு ப்ரொடக்டிவ் இது மாதிரி போட்டால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு தெரில. ஏன்னா நம்ம வேகமாக அழுத்தினாலே அது உடஞ்சிரும் பொழுது அவ்வளோ இதுவாக கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சொல்லிட்டு ஒரு செடி கொடுத்துருக்காங்க நடுறதுக்கு, நல்ல இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம போகும்போது கொடுத்த மாதிரி ஹாப்பி மோட்டரிங் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து வெண்ட் இல்லை. இது வந்து பேசஞ்சருக்காக இருக்க காரு. பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பின்னாடி இருக்க வெண்ட்டு கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காதது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். நார்மல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் மேலே ஒரு பிளாஸ்டிக் கப் வாங்கி போட்டிங்கன்னா லுக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோன்னா ரியரில் வந்து ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் நல்லா இருக்குது. இந்த பிளாக் கொடுத்ததுக்கு பதிலாக சில்வர் கொடுத்துருக்கலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு பிளாக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைல் லைட் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓவராலாக. ஸோ முன்னாடி அவர் கிளம்பிட்டார். நம்ம பின்னாடி வந்து பழைய டிசைரில் முன்னாடி இருக்க புது டிசைரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வாங்கலாம் டாக்ஸி பர்பஸ்க்கு. மைலேஜ் மட்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சிலிண்டர் கேள்விக்குறியாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய். கமெண்ட்ஸில் போடுங்க எதனா இருந்தால்.